ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா நீலகிரி மாவட்டம் ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. ஊட்டியோட ஒன் ஆஃப் த ஸ்டார் அட்ராக்ஷன்ஸ் ஆன பொட்டானிக்கல் கார்டன் தான் போறோம். ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து போயிட்டு சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கிருந்து டவுன் பஸ் இருக்குமா இல்லை ஆட்டோல போகணுமான்னு தெரியல. என்னன்னு விசாரிச்சுட்டு நாம பொட்டானிக்கல் கார்டன் போய் சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம பொட்டானிக்கல் கார்டன் போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, நம்ம என்கொயரி கவுண்டர்ல கேட்டோங்க, கோத்தகிரி போற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து பொட்டானிக்கல் கார்டன் வழியா தான் போகுமா. இங்க ஒரு கோத்தகிரி பஸ் நின்றுட்டு இருக்கு ரெடியா. இந்த பஸ்ல போயிட வேண்டியதுதான் நம்ம பொட்டானிக்கல் கார்டனுக்கு. இந்த பஸ் கிடைக்காட்டி ஆட்டோல போயிடுங்க, ஒரு 30-40 ருபீஸ் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். இது நம்ம கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸுங்க, மைசூர் போறது. மைசூருக்கு, பெங்களூருக்கு, அதுக்கப்புறம் நம்ம கேரளா பஸ்ஸஸ் கூட இருக்கும். சுல்தான் பத்தேரி, கண்ணூர், கேலிக்கட் எல்லாம் போறதுக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்கும். இது நம்ம கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு பார்டர்ல ஊட்டி, அதனால நிறைய பஸ்ஸஸ் கனெக்டிவிட்டி அவைலபிளா இருக்கும். நம்ம ஸ்டேட்டுக்குள்ள மட்டும் இல்லாம பக்கத்து ஸ்டேட்டுக்கு போறதுக்கும். சரி வாங்க பஸ் போட் பண்ணுவோம், நம்ம பொட்டானிக்கல் கார்டன் போலாம். மக்களே, இங்க பாத்தீங்களா, இதெல்லாம் டவுன் பஸ்ஸுங்க. பட் ஆனா இது வந்து மார்க்கெட் போறது, காந்தல் மார்க்கெட் டு காந்தல். அதுக்கு பின்னாடி இது தெரியுது பாருங்க, நம்மளோட தேசிய கொடி. அது வந்து ரயில்வே ஸ்டேஷனுங்க, ஊட்டி ரயில்வே ஸ்டேஷன். மக்களே, கேரளா பஸ்ஸஸ் இருக்குன்னு சொன்னால இங்க பாருங்க, கேஎஸ்ஆர்டிசி சூப்பர் ஃபாஸ்ட் பஸ். கல்பேட்டா, வயநாட்டுல இருந்து கோயம்புத்தூர் போற பஸ்ஸுங்க. இது வந்து மாயார் போற பஸ், வனவிலங்கு சரணாலயத்துக்குள்ள போற பஸ்ஸஸ் இதெல்லாம். மக்களே, நம்ம ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டுவர்ட்ஸ் கோத்தகிரி போற பஸ்ல கிளம்பியாச்சுங்க. சோ நம்ம போற வழியில தான் வந்து பொட்டானிக்கல் கார்டன் பஸ் ஸ்டாப் இருக்கு. பொட்டானிக்கல் கார்டன் முன்னாடியே போகாதுங்க, அங்க ஜங்ஷன்ல இறக்கி விட்டுருவாங்க. அங்க இருந்து நாம ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கணும். சோ 7 ரூபாங்க டிக்கெட் பிரைஸ் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பொட்டானிக்கல் கார்டன் ஜங்ஷன் வரைக்கும் போறதுக்கு. மக்களே, நம்ம கோத்தகிரி பஸ்ல பொட்டானிக்கல் கார்டன் பஸ் ஸ்டாப் வந்து இறங்கியாச்சுங்க. இப்படி மேகம் கவிழ்ந்துட்டு இருக்கு பாருங்களா, செம்ம பியூட்டிஃபுல்லான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். ஸோ இங்க பாருங்க, பொட்டானிக்கல் கார்டனுக்கு இங்கிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நம்ம உள்ள நடக்கணும். 1 கிலோமீட்டர்னா ஃபுல் 1 கிலோமீட்டர்ல ஒரு 500 மீட்டர்ஸ் இது டிக்கெட் கவுண்டர் வரைக்கும் நடக்கணும். அங்கிருந்து நம்ம ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ள எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு இருக்கு. வாங்க போவோம். மக்களே, பொட்டானிக்கல் கார்டன் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து, அதாவது கோத்தகிரி போற மெயின் ரோட்ல இருந்து நம்ம கார்டன் போற வழியில நிறைய காட்டேஜஸ், ஸ்டே பண்றதுக்கான நிறைய ரூம்ஸ் இருக்குங்க. இது ஹோட்டல் கார்டன் மேனர்னு சொல்லிட்டு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களா அகாமடேஷன். ஸோ காமா ஊட்டியில ஒரு சூப்பரான பிளேஸ்ல ஸ்டே பண்ணணும்னா டவுனுக்குள்ள இந்த ஏரியா ரொம்பவே நல்லா இருக்குங்க. நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு சாப்பிட்றதுக்கு, போத் வெஜ் அண்ட் நான்வெஜ். நீல்கிரி டூரிஸ்ட் பெட்ரோல் வண்டி சூப்பரா இருக்குல்ல, தாரு. இந்த மாதிரி உள்ளன் வேர்ஸ் விற்கிற ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க பாருங்க மக்களே, பொட்டானிக்கல் கார்டன் போற வழியில இங்க பாருங்க குட்டி குட்டி டிஃபன் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குங்க. இங்க வந்து டிபெட்டியன் மார்க்கெட்னு இருக்கு. நம்ம கொடைக்கானல் லேக் பக்கத்துல இந்த மாதிரி ஒரு டிபெட்டியன் மார்க்கெட் இருக்கும். ஊட்டியில வந்து நம்ம பொட்டானிக்கல் கார்டன் பக்கத்துல இருக்குங்க. நிறைய உள்ளன் வேர்ஸ் எல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. உள்ள போய் டக்குன்னு ஒரு வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போவோம். இங்க இருக்கு பாருங்க, நீலகிரி திபெத்தியன் அகதிகள் நலச்சங்கம். சைனா டிபெட்டை கேப்சர் பண்ணப்போ இவங்கெல்லாம் வந்து சவுத் இந்தியாவில் நிறைய பிளேசஸ்ல வந்து செட்டில் ஆனாங்க. அதில் கொடைக்கானல், ஊட்டி, சக்லேஷ்பூர், இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கு. இங்க பாருங்க, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் உள்ளன் வேர் கிடைக்குங்க. ஃபிக்ஸ்டு ப்ரைஸ், இவங்க பேரம் பேச மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-20 கடைகளுக்கு மேலே இருக்குங்க. ஷால்ஸு, உள்ளன் வேர்ஸு, போத் ஃபார் மென் அண்ட் விமன், சில்ட்ரனுக்கு நிறைய வெரைட்டிஸாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, ஃபுல்லாக டிபெட்டியன் ஃப்ளாக்ஸாக இருக்கு பாருங்க. பரவாயில்ல, நம்ம மக்கள், நம்ம கவர்மெண்ட்டு இவங்களுக்குன்னு ஒரு அடைக்கலம் கொடுத்து இவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு கடைகளை வச்சு கொடுத்துருக்கு பாருங்களா.
மலையிலிருந்து வந்த மக்கள்னால மோஸ்ட்லி இவங்களுக்கு வந்து ஹில் ஸ்டேஷன்ஸ்ல தான் முகாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அப்பதானே இவங்களுக்கு இந்த சீதோஷ்ண ஒத்து போகும். வெரி நைஸ். மக்களே, நம்ம ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன் என்ட்ரன்ஸ் வந்தாச்சுங்க. எவ்வளவு கூட்டம் இருக்கு பாத்தீங்களா? சம்மர் சீசன்னா களை கட்டிடும். காலையில 7 மணில இருந்து சாயங்காலம் 6:30 மணி வரைக்கும் ஓபன் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு ஆட்டோஸ் இருக்கு பாத்தீங்களா? ஃப்ரண்ட்ல நிறைய இந்த ஸ்நாக் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். இங்கிருந்து தொட்டபெட்டா 9 கிலோமீட்டர், முதுமலை 67, பைக்காரா 23 கிலோமீட்டர், ரோஸ் கார்டன் வந்து 1 கிலோமீட்டர். அப்படி அடுத்த வீடியோல நான் ரோஸ் கார்டன் கவர் பண்றேன். ஊட்டி ரோஸ் கார்டன் ரொம்ப சூப்பரா இருக்கும்பாங்க. ஸோ அது அடுத்த விளாகா, தனி விளாகா போடுறேன் உங்களுக்கு. எவ்வளவு கடை இருக்கு பாத்தீங்களா? கார்டன் ஃப்ரெஷ் கேரட்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க பாருங்க. சரி, டிக்கெட் வாங்கிட்டு போலாமா உள்ள? மக்களே, டிக்கெட் கவுண்டர்ல ரேட்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க. அடல்ட்ஸ்க்கு 100 ருபீஸ், சில்ட்ரனுக்கு 50 ருபீஸ், கேமராக்கு 50, வீடியோ கேமராக்கு 100. இதுதான் பிரைசிங் டீடைல்ஸ். போட்டோ ஷூட் எல்லாம் நடத்தணும்னா தனியா 5000 ருபீஸ் நீங்க பே பண்ணணும். அரசு தாவரவியல் பூங்கா. வாங்க டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போய் சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் நம்ம பொட்டானிக்கல் கார்டனை. மக்களே, டிக்கெட் எடுத்தாச்சுங்க. 100 ருபீஸ். Also visit Arboretum 2 kilometers from here. Ticket can also be booked in www.ootigardens.org. Horticulture and Plantation Corps Department தான் இதை மெயின்டைன் பண்றாங்க. போகலாமா உள்ள? மக்களே, பொட்டானிக்கல் கார்டன் உள்ள வந்தாச்சு. இங்க பாருங்களா, கியூட்டா பண்ணிருக்காங்க. எலெக்ஷன் டைம்ல நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோமா, அதனால நீலகிரி மாவட்டத்து சார்பா வச்சிருக்காங்க. இதுதான் இந்த எலெக்ஷன் இது சிம்பலா. சூப்பரா இருக்குல்ல? மலையின் குரல், வாய்ஸ் ஆஃப் ஹில்ஸ். மக்களே, நம்ம கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ள என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, கிளாஸ் ஹவுஸ், ஃபர்ன் ஹவுஸ், மெகா லான், ஹெரிட்டேஜ் பில்டிங், டோபியரி, இட்டாலியன் அண்ட் ஜாப்பனீஸ் கார்டன், சங்கன் கார்டன், கேக்டி ஹவுஸ், ஃபாசில் ட்ரீ, ரேர் ட்ரீஸ், டாப் கார்டன், கன்சர்வேட்டரி, இதெல்லாம் பார்க்க போறோம். இந்த பக்கம் பாருங்க, டோடாஸ் முண்ட் கேம்ப் ஆஃபீஸ், ஹெப்ரான் ஸ்கூல் எல்லாம் இந்த சைடு இருக்கான். மக்களே, நம்ம கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டன் 848லயே நிறுவி இருக்காங்க. வடிவமைத்தவர் வில்லியம் கிரஹம் மெக்இவர் அப்படின்ட்டு. 22 ஹெக்டேர்ல. சூப்பர்ல. எத்தனை வருஷம் ஆகுது பாருங்க. பிரிட்டிஷர்ஸ் இருந்த டைம்ல, நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கெல்லாம் முன்னாடியே வந்து இந்த பூங்கா ஏற்படுத்திட்டாங்க ஊட்டியில பிரிட்டிஷர்ஸ். அவங்க ஞாபகார்த்தமா தான் வந்து இன்னும் இந்த ஹெரிட்டேஜ் பில்டிங் வச்சிருக்காங்க போல. இண்டோ சார்சனிக் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. கியூட்டா இருக்குல்ல? பொட்டானிக்கல் கார்டனே ஒரு தனி வைப் தாங்க. உள்ளுக்குள்ள வந்துட்டாவே ஊட்டி டவுன்ல இருந்து அப்படியே வந்து ஒரு சொர்க்க பூமிக்குள்ள நுழைஞ்ச மாதிரி இருக்கும். அப்படியே சில்லுன்னு எங்க பார்த்தாலும் பியூட்டிஃபுல் கார்டன்ஸ், லான்ஸ் வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. மினிமம் 2 to 3 hours ஸ்பெண்ட் பண்ற மாதிரி வந்துக்குங்க ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன். அப்பதான் பொறுமையா நடந்து ஃபுல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு வர முடியும். வாங்க ஒவ்வொன்னா போய் என்ஜாய் பண்ணுவோம். என்ட்ரன்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்தோடனே ஃபர்ன் ஹவுஸுங்க. ஃபர்ன்ஸ்னா இந்த மலைகள்ல மரங்கள் மேலெல்லாம் வளரும் தெரியுமா, குட்டி குட்டி இலைகள் வச்சுட்டு பார்க்கறக்கே பியூட்டிஃபுல்லா இருக்கும். வாங்க உள்ள போய் பார்க்கலாம்.
பிளான்ட்ஸ் எல்லாம் வெயில் பட்டு எப்படி ஜொலிக்குது பாத்தீங்களா? சூப்பரா வடிவமைச்சிருக்காங்க ஒரு கிளாஸ் ஹவுஸ்க்குள்ள. இந்த தண்ணி நிறைய இருக்கிற இடங்களுக்குள்ள, அதுக்கப்புறம் வெயிலே படாத அந்த மரங்களோட இடுக்குகள்ல இருந்தெல்லாம் வந்து இந்த செடிகள் முளைக்குங்க. ஃபர்ன்ஸ். கிளாஸ் ஹவுஸ் அல்டிமேட்டுங்க. ஐயோ, கண்ணை கவர்ற அழகு மிகுந்த பூக்கள், எத்தனை வர்ணங்கள்ல அப்படியே நம்ம மனசு கொள்ளை அடிச்சிருங்க. மஸ்ட் விசிட் பிளேஸ் ஊட்டி வந்தா பொட்டானிக்கல் கார்டன். ஃபர்ன் ஹவுஸ், கிளாஸ் ஹவுஸ் ரெண்டும் பக்கத்துல தான் இருக்கு. நிறைய ஏரியாஸ் இருக்குங்க பொட்டானிக்கல் கார்டன்ல. பார்க்குற இடம்லாம் வந்து பூந்தோட்டங்களா இருக்குப்பா. மக்களே, இங்க பாத்தீங்களா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க பாருங்களா. ஐயோ, வெயில் காலங்கிறதுனால கொஞ்சம் வாடி போயிருக்கு. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா கட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. இதுக்கு இங்கிலீஷ்ல ஏதோ பேர் சொல்லுவாங்க கார்டன்ல இந்த செடிகளை எல்லாம் வெட்டி அலங்காரப்படுத்துறதுக்கு. இது வந்து பொட்டானிக்கல் கார்டன் ஆஃபீஸ், ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்.
மக்களே, பொட்டானிக்கல் கார்டன் பெரிய ஏரியாங்க. இதுக்குள்ள நடக்கிறதுக்கே வந்து நமக்கு தெம்பு வேணும் போல. ஸோ உள்ள வர்றதுக்கு முன்னாடியே லைட்டா ஏதாவது ஸ்நாக்ஸ், டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டீங்கன்னா தான் தெம்பா இருக்கும். வெளியே நிறைய உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கும். நம்ம குளிர் ஏரியால அதனால சுட சுட வந்து போண்டா பஜ்ஜி எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. மஸ்கா பன்னு கொடுப்பாங்க, பட்டர் தடவி பன்ல. அதுக்கப்புறம் போண்டா பன்னு தருவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து டெலிகசிஸ், நீங்க பொட்டானிக்கல் கார்டன் வெளியே ட்ரை பண்ண வேண்டிய ஐட்டங்கள். அதுக்கப்புறம் எப்பவும் போல உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும், ஸ்வீட் கார்னு, அமெரிக்கன் பேபி கார்ன் இதெல்லாம் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு ஜம்முன்னு வந்து பொட்டானிக்கல் கார்டனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஊட்டி மாதிரியான ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதம்னே சொல்லுவாங்க. முக்கியமா சவுத் இந்தியால ஓங்கி உயர்ந்த மலைகள், ஹிமாலயா மாதிரி இல்லாட்டியும் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல இருக்கிற மலைகளின் ராணியான ஊட்டி, இளவரசி கொடைக்கானல், அது போக இருக்கிற எக்கச்சக்கமான ஹில் ஸ்டேஷன்ஸ் கேரளா, கர்நாடகால, இதெல்லாம் வந்து நமக்கு ரியலி இந்த ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் இல்லாட்டி யோசிச்சு பாருங்களா. நம்ம மக்கள் ஒரு சம்மர் ரிட்ரீட்னு கீழே இருக்கிற தாங்க முடியாத வெயில்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு இந்த மாதிரி டூரிசம் லொகேஷன்ஸ் எல்லாம் இறைவன் கொடுத்த கொடைன்னே சொல்லலாங்க. வேற லெவல்ல இருக்கு, செம்ம ஃபீல். அப்படியே நம்ம மைண்டை மாத்திடுது பாருங்க. இயற்கை நேச்சரை விட அற்புதமானது என்ன இருக்கு இந்த உலகத்துல எல்லாம். பிலாசபிக்கலா பேசுறேன் பாருங்க. இடம் அந்த மாதிரி, வேற ஒன்றும் இல்லை. மக்களே, ஃபுல்லா நம்ம பொட்டானிக்கல் கார்டன் சுத்தி முடிச்சுட்டு அப்படியே இந்த லான் பார்த்துட்டு உட்கார்ந்து ரசிக்கிற ஒரு அழகு இருக்கு. அந்த ஃபீல், நிம்மதியான ஃபீலு, அதுக்காகவே வரணுங்க ஊட்டிக்கு. ஊட்டியில நம்ம நிறைய விளாக்ஸ் பண்ணியிருக்கோம். ஊட்டி விளாக்ஸ் பிளேலிஸ்ட் பார்க்காம இருந்தா பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஊட்டி வந்தப்போ கிரியசீகை, கிண்ணக்கோரை மாதிரியான கடைக்கோடியில் ஊட்டி மாவட்டத்தோட, ஊட்டி டிஸ்ட்ரிக்டோட கேரளா பார்டர்ல இருக்கிற கடைசி வில்லேஜஸ்ங்க கிண்ணக்கோரை, கிரியசீகை எல்லாம். அதுக்கெல்லாம் கூட போயிட்டு வந்திருக்கோம் மஞ்சூர் வழியா. ஸோ அந்த விளாக்ஸ் எல்லாம் பார்க்காம இருந்தா பாருங்க. ஊட்டி டாய் ட்ரெயின் ட்ரை பண்ணியிருக்கோம், அந்த விளாக்ஸும் பார்க்காம இருந்தா பாருங்க. நிறைய ஊட்டி விளாக்ஸ் இருக்கு. ஊட்டி வந்தா என்னென்ன பிளேசஸ் எல்லாம் சுற்றி பார்க்கலாம். நிறைய டைம் வந்துட்டோம்ப்பா, டிஃப்ரெண்டா என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் குட்டி குட்டி கிராமங்களுக்கெல்லாம் நம்ம ஊட்டி பஸ்ல பயணம் செஞ்ச விளாக்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் பாருங்க, அதெல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ நீங்களும் ஊட்டி வந்துட்டா ஒன் டே வந்து இந்த ஒரு 2 கிராமத்தை கவர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பஸ் பயணமே வந்து உங்களை வேற ஒரு லோகத்துக்கு கொண்டு போயிட்டு வரும். செம்ம ஃபீலிங்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணுங்க, ஓகேவா?
மக்கள் இங்க பாத்தீங்கன்னா தோடர்ஸ் மாடல் ஹட்டுன்னு சொல்லிட்டு தோடர் மக்களோட கைவினை பொருட்கள் எல்லாம் இங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்கு பாத்தீங்களா, இங்க பாருங்க எம்ப்ராய்டரி பண்ண ஷால்ஸ் எல்லாம் கூட விற்கிறாங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா மலை தேனு, அதுக்கப்புறம் டீ, இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. அவங்களோட அழகா ஒரு பிக்சர் எல்லாம் போட்டு வரைஞ்சி வச்சிருக்காங்க பாருங்க, தோடர் ஹட் எல்லாம் போட்டு. பொட்டானிக்கல் கார்டன் வந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே உங்ககிட்ட. மக்களே, நம்ம நீலகிரி மலைகள்ல வாழ்ற தோடரின மக்களோட கோஆபரேட்டிவ் ஷாப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம இந்த சைடு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஹெரிடேஜ் பில்டிங் பக்கத்துல சூப்பரா லான்ஸ் எல்லாம் பாருங்களா, நம்ம தண்ணி எல்லாம் பாய்ச்சிட்டு சூப்பரா குழந்தைகள்லாம் விளையாட்டு செம்ம வைபா இருக்குங்க. ஈவினிங் டைம் நம்ம ஒரு சம்மர் சீசன்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். சம்மர் சீசன்ல கூட நீலகிரி எவ்வளவு சில்லுன்னு இருக்கு தெரியுமா? சோ இதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம நீலகிரி மாவட்டத்து மேல, அதாவது மலைகள் மேல எந்தெந்த பழங்குடியின மக்கள், மலைவாழ் பழங்குடியின மக்கள் எல்லாம் வாழ்றாங்க, அவங்களோட உடை அலங்காரங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க பாருங்களா. சூப்பரா இருளர் ட்ரைபு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பழையர் ட்ரைபு, தோடர் ட்ரைபு, ஸோ எல்லா ட்ரைப்ஸும் வந்து எந்தெந்த மக்கள் எல்லாம் வந்து வாழ்றாங்களோ, காட்டு நாயக்கா மக்கள், ஸோ இந்த மாதிரி நிறைய மக்கள் வாழ்றாங்க. ஸோ அவங்களுக்கு தனி கல்ச்சர், தனி உடை, அவங்களோட வாழ்வாதாரம், வாழ்க்கை முறை, இது எல்லாமே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா போர்ட்ரே பண்ணி வச்சிருக்காங்க. இந்த குட்டி ஒரு மியூசியம் மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு வைங்களா. இந்த ஹெரிடேஜ் பில்டிங்க ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. சோ வெளியே வந்தோடனே பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல இந்த லான்ஸ்குள்ள 2 பீரங்கிகள்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க. அந்த காலத்துல பிரிட்டிஷர்ஸ் யூஸ் பண்ணது போல் இருக்குங்க. மக்களே, பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ளேயே வந்து வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கூட இருக்குங்க. இங்க என்ட்ரன்ஸ் பக்கத்துலயே இருக்கும் உங்களுக்கு, போத் லேடிஸ் அண்ட் ஜென்ஸ்க்கு. அதுக்கு முன்னாடியே ஒரு குட்டி குளம் வச்சிருக்காங்க, கியூட்டா இருக்குங்க. எத்தனை மக்கள் ஒர்க் பண்றாங்க தெரியுமா இந்த கார்டனை பராமரிக்கிறதுக்கு, வேற லெவலுங்க. இங்க பாருங்களேன், ஒரு குட்டி சிட்டுக்குருவி எப்படி தத்தி தாவி ஓடுது பாருங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸுங்க. மக்களே, பொட்டானிக்கல் கார்டன் சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்தாச்சுங்க. சோ வெளியே வந்தோடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷாப்பிங் சென்டர்ஸ் இருக்குங்க. நம்ம டிபெட் ஷாப்பிங் கார்டன் ஏற்கனவே பார்த்துட்டோம். நம்ம வாடாம இருக்கும் தெரியுமா, கிட்டத்தட்ட 6 monthsக்கு அந்த பூ வாடாம இருக்குங்க. இங்க பாருங்க, இங்க வச்சிருக்காங்க பாருங்க, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பைன் விதைகள்லயே வந்து கைவினை பொருட்கள் பண்ணியிருக்காங்க பாருங்க, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களா. பைன் ஃபாரஸ்ட் போனீங்களா, அந்த மரத்துல இது காய்ச்சிருக்குங்க. அதுலயே வந்து அழகா இந்த பியூட்டிஃபுல் கைவினை பொருட்கள் பண்ணிருக்காங்க பாருங்களா, செமையா இருக்குங்க. இந்த பூதான் வாங்கி வீட்டுல வச்சுட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 6 months வாடாம இருக்கும். கேக்டஸ், அப்புறம் விதைகள், பூ விதைகள், உங்க கார்டன்ஸ்க்கு நிறைய பொருட்கள் கிடைக்குங்க இங்க. நம்ம ஊட்டியோட எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இங்க வாங்கலாம் நீங்க. பிளம்ஸ், ஊட்டி பிளம்ஸ் எல்லாம் ஃபேமஸ் இல்ல, ஸோ அதெல்லாம் வாங்குறதுக்கு நிறைய கடைகள் இருக்கு. அயனிச்சக்கைன்னு சொல்லிட்டு நம்ம நாகர்கோவில்லயே கிடைக்கிற அந்த குட்டி பலாப்பழங்க இங்க இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸாட்டிக், இதெல்லாம் நீங்க அதிகம் சாப்பிட்டுருக்க மாட்டீங்க பிளெயின்ஸ்ல. வாட்டர் செஸ்ட்நட்ஸ் இருக்கு, அவகேடோஸ் இருக்கு, நிறைய பழங்கள் இருக்கு. பொட்டானிக்கல் கார்டனுக்கு வெளியவே இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, குயின் ஆஃப் ஹில் ஸ்டேஷன்ஸ் வெல்கம் யூன்னு சொல்லிட்டு என்னென்ன டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாம் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஊட்டி ஒரு மாவட்டமே இல்ல, இட்ஸ் a டிஸ்ட்ரிக்ட். ஊட்டி, கூடலூர், குண்டூர், கோத்தகிரி, இந்த 4 வந்து முக்கியமான டவுன்ஸ். ஓகேவா,
ஊட்டியில மட்டுமே பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. போட் ஹவுஸ், கர்நாடகா பார்க், பொட்டானிக்கல் கார்டன், கவர்மெண்ட் மியூசியம், ரோஸ் பார்க், கேடி வேலி, அதுக்கப்புறம் நிறைய இருக்குங்க. பார்சன்ஸ் வேலி, பைக்காரா ஃபால்ஸ், எக்கச்சக்கமா இருக்கு. அவலாஞ்சி. நம்ம கூடலூர்ல பாத்தீங்கன்னா நும்பலக்கோட்டை, ஃப்ராக் ஹில் வியூ பாயிண்ட், சிகூர் வாட்டர் ஃபால்ஸ், கோத்தகிரியில நேரு பார்க், கேத்தரின் ஃபால்ஸ் இதெல்லாம் இருக்கு. குன்னூர்ல சிம்ஸ் பார்க், காட்டேரி பார்க் இதெல்லாம் ஃபேமஸ். டால்பின் ஸ்னோல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு நீங்க ஊட்டியில கவர் பண்றதுக்கு. ஒரு மேப்பே கொடுத்துருக்காங்க பாருங்க. சோ மக்களே, நம்ம ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன் எக்ஸ்ப்ளோர் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அழகா ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கோத்தகிரி பஸ் பிடிச்சு நம்ம பொட்டானிக்கல் கார்டன் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு டிபெட்டியன் ஷாப்பிங் பிளேஸ், சுத்தி இருக்கிற மார்க்கெட், எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ், சாக்லேட்ஸ் எல்லாம் எங்க கிடைக்கும், என்னென்னலாம் ஷாப்பிங் பண்ணலாம் எல்லாத்தையும் டீடைல்டா கவர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணுவோம். Until then, take care and cheers from Ooty Botanical Garden மக்களே. See you. வீடியோல Flipkart மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருக்கிற ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.